நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் கலைஞருடைய நல்ல பல திட்டங்கள், எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. அத்தனை திட்டங்களும் முத்துக்கு முத்தானவை தான். இந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்துல சம உரிமை கொடுத்தது நம்மளோட கலைஞர். இதை தீர்மானமாக 1929ஆம் ஆண்டில் செங்கல்பட்டு மாநாட்டிலே ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவர் அப்போ இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அதேபடி அடுப்பூதும் பெண்களுக்கு எதுக்கு சொத்து, அவர்களுக்கெல்லாம் சொத்துல சம உரிமை பங்கு கொடுத்தா நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் ஆணும் பெண்ணும் சமந்தான், ஆணுக்கு பெண்ணுன்னு சளைத்தவரல்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட இந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்த பெருமை தந்தை பெரியார் அவர்களை சாரும். அவர் பார்த்திங்கன்னா 1929 கொண்டு வந்த தீர்மானத்தை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய சீடரான அண்ணாவின் சீடரான அண்ணா அவர்களுடைய சீடரான தளபதியான நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா 1989ஆம் ஆண்டு அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு சொத்தில் அதாவது சம உரிமை உள்ளது என்பதை சட்டத்தை நிறைவேற்றி இந்திய ஒன்றிய கண்டத்திலே நம்முடைய தமிழ்நாட்டில்தான் முதலில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்கிற சட்டத்தை முன்மொழிஞ்சு அதை கொண்டு நடைமுறைப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட இந்தியா இருக்கிறவங்கள இப்போ தான் அதை யோசனை பண்ணுறாங்க. இப்போ பெண்களுக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வர்றாங்க. இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் எல்லாமே முதல் தான். ஏன்னா எல்லாமே முதலிடம்தான். எந்த ஒரு இதாகட்டும், எந்த ஒரு திட்டமாகட்டும், அத்தனை திட்டங்களிலும் முத்தாய்ப்பான திட்டங்களை கொடுத்தவர் தான் நம்முடைய தமிழகத்தை செதுக்கிய சிற்பி, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர். அவர் வழியில் தான் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் அண்ணன் தளபதியார் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன திட்டங்களை ஐயா பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள், பேராசிரியர் பெருந்தகை நம்முடைய ஐயா அன்பழகனார் அவர்கள், இவர்களெல்லாம் என்னென்ன இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டும் பணிகளை எல்லாம் இவர்களின் மொத்த உருவமாக நின்று இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆக இந்த அரசை நாம் போற்ற வேண்டும். இந்த 4 ஆண்டுகளில் 400 சாதனைகள் மட்டுமல்ல, 4000 சாதனைகளை தாண்டி செய்து கொண்டிருக்கிறார். அத்தனை திட்டங்களும் மிகச்சிறப்பான திட்டங்கள் தான், ஒன்றை ஒன்று மிஞ்சுகிற திட்டம். ஆகவே நாம் அவரை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.